தமிழ் ரசிகர்களுடைய தரம் சரியில்லை அப்படின்றது அதான் உண்மை. இந்த வார்த்தையை நீங்க உள்ள இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா திட்டுறாரு தமிழ் ரசிகர்களையும். ஆமா சார், இந்த படம் மலையாளத்தில் எடுத்திருந்தா ஓடி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? அதாவது தமிழ் ரசிகர்கள் அப்படி தரமான ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ல வராரா? எடுக்கலாம். ஒரு 10 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, 10 பேர் சேர்ந்து வந்து தமிழ் சினிமாவை அழிக்கிறாங்க, அவங்க மீது போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும்லாம் பேசுறாரு இல்லையா? தூங்குடாம பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த 10 ரிவ்யூஸை ஒன்னா ஒரு இடத்துல நைட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ காமெடி ஷோ பண்ணுங்க. சங்கர் வந்து பாத்தீங்கன்னா பல தயாரிப்பாளர்கள் அவர் தூங்கிடாம கதற விடுவார். எத்தனையோ தயாரிப்பாளரை பிரம்மாண்டங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா கோடிகள்ல நினைச்ச கோடிகள்லாம் எடுக்கிறது, நினைச்ச மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறதுங்கிற மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எத்தனையோ தயாரிப்பாளரை தூங்கிடாம பண்ணாரு. சங்கரையே வந்து தூங்கிடாம பண்ணவர் வடிவேலர். விஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவ்வளோ விஷமத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாக சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற அந்த 18 கோடி ரூபா ட்ரஸ்ட் பணத்தை டோட்டலாக காலி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வந்து டோட்டலாகவே அந்த பணத்தை காலி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அது வந்து கடைசியாக அவர் பதவி விட்டு போகிற ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்கு. 6 கோடி இன்னும் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இளையராஜா வச்சு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்துகிறேன், ஒரு கச்சேரி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நடத்தி அதுக்கு யாருமே டிக்கெட் வாங்கலாம். இவருக்கு தெரியும் அது கூட்டமே வராதுன்னு. நல்ல மழை காலத்தில் வந்து அந்த டிக்கெட்டை வந்து விற்கிற மாதிரி விற்று அந்த 6 கோடியும் பார்த்தீங்கன்னா சம்பளம் அந்த ட்ரூப்பு கொடுத்தேன், வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அது செலவாகி போச்சு, மேடையை போட்டாங்க, ஆர்ட் டேரக்டர் இவ்வளோ போட்டார், அதுன்னு சொல்லி டோட்டலாக 0 பண்ணிட்டு பை பை அப்படின்ட்டு போயிட்டார். கண்ணால் நடந்த நான் பார்த்த விஷயம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் மீதான ஒரு அட்டாக் வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறவங்க காசு வாங்கி நெகட்டிவாக போடுறாங்க, ரிவ்யூவர்ஸ் நினச்சா ஒரு படத்தை ஓட விடாமல் பண்ணிடுறாங்க, டிசாஸ்டர் ஆக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இந்த சூழலை சமீபத்தில் மெய்யழகன் திரைப்படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் அந்த படம் வெளியாகி 1 year ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதையும் தாண்டி குறிப்பா இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்தா பெரிய வெற்றியா இருக்குன்னு சொல்றாரு. ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அந்த மாதிரி பேசுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ரிவ்யூஸ் எல்லாம் மனநோயாளிங்கன்னு சொல்லியிருக்காரு. மனநோய் இருக்கும்லாம் இல்லை, மனநோயாளிகள் அவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது இந்த மாதிரி பேசுறது எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. முதல்ல அவர் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ நீங்கள் மெய்யழகனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் வந்து நல்ல படமா, சுமாரான படமா, இல்லை வந்து எப்படி சொல்கிறது தரமில்லாத படமா அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது நிச்சயமாக நல்ல படம் தான். மெய்யழகன் வந்து நல்ல படம் தான். ஏதோ ஒரு நல்ல விஷயம், புதுசான ஒரு விஷயம், அதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் முற்பட்டிருக்கீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன எமோஷன்ஸ் வெளிவரும், என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஆடியன்ஸோட போய் கனெக்ட் ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, உங்கள் கதையில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து எப்படி சொல்கிறது மெஜாரிட்டி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. தான் உண்மை. அதாவது மெஜாரிட்டியாக படம் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் உட்பட வெளிப்படையாக சொல்கிறேன், நான் உட்பட மெய்யழகன் படம் பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, எதுக்கு இப்படி வளவலன்னு எடுத்து வச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்கு கதை, ஆனால் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமே. கிட்டத்தட்ட முன்னாடி நீங்க பார்த்தீங்களா? ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கதை எடுத்து வச்சிருக்காங்களே, எதுக்கு இவ்வளோ லென்த்தாக படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து எனக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் தொடர்ந்து படம் ஃபுல்லாக தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வந்து அதையே பார்ப்பீங்க? ஒரு 2 பேர் ஆணாக இருக்காங்க, 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்க, 2 பேருமே ஆண் நண்பர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த பேச்சு கான்வர்சேஷன்ஸ்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கா, ஒரு இது ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோமா அப்படின்னு எதுவுமே நடக்கல. 2 பேருமே நண்பர்கள். ஒருத்தர் வந்து அதே ஊரில் இருந்தவர், சின்ன வயசில் 2 பேருமே இருந்தவங்க. ஒருத்தர் வந்து அரவிந்த் சாமி ஊருக்கு வரும்போது அவரை வரவேற்கிறாரு. என்னை நான் யாரும் தெரியுமா அத்தான், நான் யாரும் தெரியுமா அத்தான், நான் யாரும் தெரியுமா அத்தான் அப்படின்னு சொல்லி 3.5 மணி நேரம் நீங்கள் படம் இதுவே ஓட்டுறீங்க. நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். அரவிந்த் சாமி அந்த ஊர் சார்ந்தவர் தான், அந்த ஊர்க்காரர் தான். அவர் யாராவது ஒருத்தர் அந்த ஊரில் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஏங்க சார் இது யார் சார்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. அந்த சீனை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அந்த அந்த கேள்வி மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்படி கேட்க நினைக்கும் போதெல்லாம் யாராவது வந்துடுறாங்க, யாராவது இடையூறாக இருந்துடுறாங்க, ராஜ்கிரண் வந்துடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேயை வந்து நகர்த்திக்கிட்டே போகிறீங்க. புத்திசாலித்தனமாக ஸ்க்ரீன் பிளேயை வந்து நீங்கள் நகர்த்திக்கிட்டே போகிறீங்க.
அதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளே அதுவா நகர்ந்து போகணும், இதுதான் உண்மை. அதாவது அதுவா வந்து நேச்சுரலா டிராவல் ஆகிற படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி வந்து கேட்டுருவாங்க, இது வந்து இந்த கேள்வி கேட்டால் இந்த படமே வீக் ஆயிருங்கிறதுனால நீங்க இந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து வலுக்கட்டாயமா வந்து நகர்த்திட்டு போறீங்க சார். நான் சிம்பிளா கேள்வி கேட்கிறேன் சார். கார்த்தி அரவிந்த்சாமி 2 பேரும் சின்ன வயசுல ஒரே ஊர்ல இருந்தவங்க. அரவிந்த்சாமி பல வருஷத்துக்கு அப்புறம் இங்க வராரு. கார்த்தி யாருங்கிறது தெரியல. ஆனா கார்த்தி பாத்தீங்கன்னா அத்தான் அத்தான் ரொம்ப பிரியமா பேசுறாரு. யாராவது ஒருத்தவங்க கிட்ட கார்த்தி யாருன்னு தெரிஞ்சு கேட்டுக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அது இல்லாத மாதிரி நீங்க வந்து ஸ்கிரீன் பிளே கொண்டு போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சார், 2 ஆண் நண்பர்கள் தொடர்ந்து பேசிட்டே போறாங்கிறதுல வந்து சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை. இதுல ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே 96 இதே டைரக்டர் பிரேம் எடுத்த படம் தான். அந்த படத்தை ஏன் இந்த அளவுக்கு கொண்டாடினாங்க? அந்த படத்தை ஏன் வந்து தலையெழுத்து வச்சு ரிவ்யூஸ்லாம் டாப்பா எழுதுனாங்க? எல்லாருமே யுனானிமஸா பாத்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸலண்டா இருக்கு படம், சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு வந்த முதல் நாளே ஏன் கொண்டாட ஆரம்பிச்சாங்க? இன்ஃபேக்ட் இந்த மெய்யழகன் படத்தையுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் விமர்சனம் பண்ணல, நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லி. அதுதான் சொல்றேன் சார். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க கொடுக்குற படைப்பு வந்து மெஜாரிட்டியோட பீப்புளோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா, அவங்களோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த படத்தை கொண்டாடுவாங்க. மெய்யழகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல படம். ஆனா வந்து ஒரு மைனாரிட்டி பீப்புள், ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் வந்து மெய்யழகன் பிடிச்சி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படமா இல்ல. எல்லாருக்கும் பிடிக்கிற படமா இல்ல. அதான் உண்மை. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படமா அது இல்ல. அது எப்படின்னா ஒரு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா படம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓடிடியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு நம்ம பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வருதுன்னா, ஓடிடியில் வந்து நம்ம பாஸ் பண்ணி 2 நாள் கூட பார்க்கலாம், 3 நாள் கூட பார்க்கலாம், அதனால வந்து அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் தேட்டரில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக 3.5 மணி நேரம் கூட ஆயிடுச்சு வருது இல்லையா? அது ஓடிடியில் பார்த்து புகழ்றவங்களும் நம்ம எடுத்துக்கணுமா இந்த இதில்? இல்லை, ஓடிடியில் பார்த்து புகழ்றாங்க அப்படிங்கிறதை விட சார், ஒரு படம் நல்ல படமாக இருக்கும். நிச்சயமாக மெய்யழகன் படம் வந்து நல்ல படம், தரமான படம், அதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து மெஜாரிட்டி பீப்புளோட கனெக்ட் ஆகலை. மெஜாரிட்டி பீப்புளோட கனெக்ட் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு இவருடைய படம் தான். நம்ம 96 பற்றி பேசணும். 96ஓட கதை என்ன? அதாவது 2 பேரும் வந்து ஸ்கூல்லேயே லவ்வர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்க திரிஷான்னு யாருக்குமே தெரியாது. இவங்க ஒரு ரீயூனியன், அதாவது வந்து காலேஜில் ஸ்கூலில் படித்தவங்க ஒரு ரீயூனியனுக்கு ஆர்கனைஸ் பண்றாங்க. அங்க வந்து ஆல்ரெடி முதல்ல விஜய் சேதுபதி போயிடுறாரு, திரிஷா அங்க வர்றாங்க. வந்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய லவ், இது எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து 2 பேரும் வந்தானோ அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டா அதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரிஷா வந்து ஏர்போர்ட்டுக்கு திரும்பி போகணும், ஃப்ளைட்டுக்கு போகணும். விஜய் சேதுபதி நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து அவரோட காரில் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு நைட்டு டைம் ஆயிடுச்சு, ஒரு ஈவினிங் டைம், அதோட நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து எப்படி விஜய் சேதுபதியும் திரிஷாவும் ட்ராவல் பண்ணுறாங்க, காரில் போகிறாங்க. விஜய் சேதுபதியோட வீட்டுக்கே திரிஷாவை கூப்பிட்டு போகிறாரு. இந்த கதை எப்படின்னா, ஏற்கனவே 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க, சேர முடியாமல் பிரிஞ்ச காதலர்கள், அதாவது ஒரு உன்னதமான காதலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பல வருடங்கள் கழித்து சேர்ந்திருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதி கல்யாணம் வேற ஆகாம இருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுவாங்களா? ஏன்னா என்னதான் நீங்க வந்து நீ பாத்தீங்கன்னா கூட இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவா இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு மூமெண்ட்ல அப்படி ஸ்லிப் ஆயிடுவாங்களா? வீட்டுக்கே கூட்டு போறாரு, என்ன நடக்கும்? ஐயோ டவல் கொடுக்குறாரு, ஐயோ காஃபி போட்டு கொடுக்குறாரு, இப்படியே அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க வந்து கொண்டு போனதுனால அந்த படம் வந்து கடைசியா வந்து எதுவுமே நடக்கல. அந்த 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 காதலர்கள் அது உண்மையான காதல் தான், அவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு திரிஷாக்கு. அதனால அந்த காதலை வந்து அழகா முடிச்சு திரிஷாவை ஏர்போர்ட்ல விட்டுட்டு திரும்பி வரான்னும் போது தியேட்டரே கிளாப் பண்ணிச்சா இல்லையா? ஸோ அங்க ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தோட கனெக்ட் ஆனாங்க. இதே பிரேம் வந்து கொண்டாடினாங்க. இதே பிரேம் வந்து அந்த படத்தினுடைய ரிவ்யூஸ் கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதாவது வந்து ரிவ்யூ பண்றவங்கள நான் கடவுளா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து மெய்யழகன்கிற கதையை வந்து அவர் அறிவு ஜீவி மாதிரி நினைச்சிருக்கலாம், மேதாவின்னு நினைச்சிருக்கலாம், நம்ம எடுக்கிறதெல்லாம் ஓடுன்னு நினைச்சிருக்கலாம். 96 ஓடிடுச்சு, அதனால நம்ம அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து எடுத்தா பார்ப்பாங்கன்னு இருக்கலாம். ஆனா வந்து அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலைன்னா ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. எத்தனையோ படங்கள் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனதுனால பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கு. நம்ம அந்த காலத்துல இருந்து சொல்லணும்னா பாசமலர் இந்த மாதிரியான படம் தான், கிழக்கு சீமையில் இந்த மாதிரி படம் தான். இன்னும் சொல்ல போனா சார், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தை பாருங்க, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சென்டிமெண்டாவே மூவ் பண்ணிட்டு வராங்க. கடைசியில வந்து இந்த இலங்கை அகதிகள் வந்து இவங்க தான் தேடி போலீஸ் கூட்டமா வந்துடுறாங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இலங்கைக்காரவங்க மாதிரி பேசி அவங்களை காப்பாத்துறாங்கன்னும் போது
கிளாப்ஸ் தியேட்டரே கிளாப் பண்ணிச்சு அந்த படத்தை பார்த்து. ஸோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தால் அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் எந்த காலத்துலையுமே கொண்டாட தவறுனதே இல்லை. ஸோ பிரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, அதாவது மெய்யழகன் படத்தை வந்து இந்த படத்தை மலையாளத்தில் எடுத்திருந்தா நல்லா ஓடி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் யார் உங்களை எடுக்க வேணா சொன்னது? நீங்கள் போய் மலையாளத்தில் போய் படம் எடுங்க, போங்க போய் மலையாளம் கேரளா ஃபீல்டுக்கு போங்க, நீங்கள் மலையாளத்துக்கு ஃபிட்டான டேரக்டர் தமிழில் அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழ் ரசிகர்களுடைய தரம் சரியில்லை அப்படின்றது அதான் உண்மை. அந்த வார்த்தையை நீங்கள் உள்ள இருந்து வெளியில் எடுத்தீங்கன்னா திட்டுறாரு, தமிழ் ரசிகர்களையும். ஆமா சார், இந்த படம் மலையாளத்தில் எடுத்திருந்தா ஓடி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? அதாவது தமிழ் ரசிகர்கள் அப்படி தரமான ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ல வராரா? எடுக்கலாம்ல, அந்த மாதிரி மீனிங் எடுக்கலாம்ல. ஸோ அப்படி எடுத்து பார்த்தா நீங்கள் மலையாளத்தில் தான் வந்து தரமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மலையாளத்தில் போய் படம் எடுங்க, தமிழில் படம் எடுக்காதீங்க. சரி, இவ்வளோ அற்புதமான படம் கொடுத்தீங்களே, மெய்யழகன் கொடுத்தீங்க, உங்களோட 96 வந்து கொண்டாடினது இதே மக்கள் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மெய்யழகனுக்கு டிவைடடான ரிப்போர்ட் வந்துச்சு. நல்ல படம், காவியம், அப்படி ஓவியம், என்னென்னமோ நான் எடுத்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே. அதாவது ரிவ்யூஸ் வந்து மனநோயாளின்னு சொல்கிறீங்க, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்லாம் சொல்கிறீங்களே. அடுத்த படத்துக்கு உங்களுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டுமே தேதி தரலையே, அடுத்த படத்துக்கு என்ன படம் எடுக்கிறதுனே தெரியாமல் கம்பெனியாக நீங்கள் போய் ஏறிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு ஹிட் படம் கொடுத்த டேரக்டராக இருந்தால் அடுத்த படம் இம்மீடியட்டாக தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே. இப்போ லோகேஷ் மாநகரன் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி, அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் லியோ, அதுக்கப்புறம் கூலின் போலையா, ரஜினி, கமல், விஜய், அஜித் போலையா? எப்படி ஒரு நல்ல படம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடிகர்கள் நடிக்க வருவாங்க. நீங்க உங்களோட கோவத்தோட வெளிப்பாடு தான் அதுவா? அதெல்லாம் இல்லை சார், இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா சில பேர் வந்து தங்களை வந்து ரொம்ப மேதாவித்தனமா, ரொம்ப அறிவாளியா, ரொம்ப புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க. அவங்களா அந்த மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மனநோயாளிகள். உண்மையே அதுதான். அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ பிரேமெல்லாம் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ரிவ்யூ சொல்கிற கருத்து தப்பாவா சரியா அப்படிங்கிறது கூட பரவாயில்ல சார். நீங்கள் ஒரு 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 ரிவ்யூஸுங்கிறது ஒரு சமுதாயத்தில் முக்கியமான பங்களிப்பு எடுக்கிறவங்க. அவங்க சொல்கிற விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை சார்ந்து கருத்து சொல்லுங்கள். அவங்க மனநோயாளி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிவ்யூஸுங்கிறவெல்லாம் மனநோயாளின்னா எத்தனையோ படங்கள் ரிவ்யூவால் ஓடி இருக்கு. அந்த காலத்தில் சேதுலேருந்து எத்தனையோ படங்கள், டி ராஜேந்திரனுடைய ஒருதலை ராகத்திலேருந்து எல்லா படமே ரிவ்யூவால் தான் ஓடி இருக்கு. இப்போ வந்து இப்படி பேசினா அது மிகப்பெரிய தப்பு. அதாவது என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கூட்டமே இருக்காங்க சார், ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கன்னா அதிமேதாவி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரன், தங்கர் பச்சன், பாலா, மிஸ்கின், இப்படி ஒரு கேங்கே இருக்காங்க. மற்றவங்களோட சொசைட்டியோட வந்து அவங்க மிங்கில் ஆக மாட்டாங்க. தனியாக நம்ம ஒரு மேதரா நம்ம எடுக்கிறதாண்டா படம், நம்ம நினைக்கிறதாண்டா கதை அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், 3.25 மணி நேரம் நீங்கள் ஒரு கதையை வந்து எடுத்து சொல்லுவீங்க. அந்த கதையை வந்து மக்கள் வந்து பொறுமையாக தேட்டரில் உட்காந்து 3.25 மணி நேரம் பார்க்கணுமா? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதுக்கப்புறம் சார் நல்ல படம், நீங்கள் வந்து 3.25 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ, அந்த ஃபுட்டேஜ்லாம் நமக்கு தெரில, அந்த படம் அப்படியே ஓடட்டும், விட்டுற வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு அவசரமாக ஓடி போய் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் ஃபுட்டேஜை தூக்குறீங்க? நீங்கள் எதுக்கு தேட்டரில் போய் எடிட் பண்ணுறீங்க? அந்த எடிட்டிங்கை நீங்கள் எடிட்டிங் டேபிளில் பண்ண வேண்டியதானே சார். எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை எடிட்டிங் நாலேஜோட படம் எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸ்ரீதர் சார்லேருந்து, பாலச்சந்திரன்லேருந்து, பாரதி ராஜாலேருந்து, மகேந்திரன்லேருந்து, பாலு மகேந்திரன்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஜாம்பவான்கள் இருந்த சினிமா சார் இது. அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்த KS கோபாலகிருஷ்ணன்லேருந்து நம்ம பீம் சிங்லேருந்து எத்தனையோ டேரக்டர் எடிட்டிங் நாலேஜோட படம் எடுப்பாங்க சார். என்ன சார், தில்லானா மோகன் அம்பாள் படம்லாம் ஒரு காவியம் சார், அதெல்லாம் எடுக்கலையா சார்? அதுமாரி இந்த படம் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அதெல்லாம் எடுக்கலையா சார்? இவன் என்னமோ பெரிய காவியம் படைச்சிட்ட மாதிரி பேசுகிறாங்க. எடிட்டிங் நாலேஜே இருக்கிறது கிடையாது சார். நம்ம நினைக்கிறது, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே வந்து காட்சியாக வந்து எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் எடிட்டிங் டேபிளில் வச்சுக்கிட்டு ஒரு படத்துக்கு அதாவது 14,000 அடி ஃபுட்டேஜுங்கிறது ஜாஸ்தி ஒரு படத்துக்கு. அதுக்கு மேலே மக்கள் பார்க்க மாட்டாங்க, மக்கள் தாங்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் எடிட்டர்கிட்ட போட்டு இதை நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அதை வந்து 90,000 அடியாக மாற்றுறது, அதுக்கப்புறம் 60,000 அடியாக மாற்றுறது, அதுக்கப்புறம் 45,000 அடியாக மாற்றுறது, குறைச்சி 14,000 அடி கொண்டுக்கிறீங்க. ஒரு 14,000 அடி தான் நீங்கள் படத்தில் வைக்க போகிறீங்கன்னா, இது கிராமர், நான் சொல்கிறது கிராமர். 14,000 அடி தான் நீங்கள் படத்தில் வைக்க போகிறீங்கன்னா இன்டூ 3 டைம்ஸ் 45,000 அடி தான் நீங்கள் எக்ஸ்போஸே பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சரியான டைரக்டரே. இதை தாண்டி நீங்கள் 45,000மோ இல்லை 50,000மோ இதை தாண்டி நீங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அடி, அது வந்து மிகப்பெரிய தப்பு. எடிட்டிங் நாலேஜ் இல்லாத இயக்குநர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. ஸோ பிரேமெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு மக்களை வந்து ஒரு முட்டாளாக நினைக்கிறார். மக்களை முட்டாளாக நினைக்கிற யாருமே வந்து புத்திசாலி கிடையாது. அது அவங்களுக்கு பின்ன போக போக தெரியும். குறிப்பாக இப்போ இயக்குனர் பிரேம்குமார் பற்றி பேசணும். ஆனால் இவருக்கு சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலுமே இதே மாதிரி ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தாரு.
ஒரு 10 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, 10 பேர் சேர்ந்து வந்து தமிழ் சினிமாவை அழிக்கிறாங்க, அவங்க மீது போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும்லாம் பேசுறாரு இல்லையா? தூங்குடாம பண்ணும், தூங்கோடாம பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த 10 ரிவ்யூஸை ஒண்ணா ஒரு இடத்துல நைட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க காமெடி ஷோ பண்ணுங்க. அதாவது நடிச்சு காமிப்பீங்களா, நீங்க அழகா நடிச்சு காமிங்க. உங்க காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தூங்கிடாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த 10 ரிவ்யூஸ் வந்து நீங்க வந்து கூப்பிட்டு வந்து காமெடி ஷோ நடத்துங்க டெய்லி அவங்க வீட்டுக்கு போய். இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன், 10 ரிவ்யூஸ்ன்னு சொல்றீங்கல்ல, 10 ரிவ்யூஸ் யாருன்னு சொல்லுங்க, 10 ரிவ்யூஸ் யாருன்னு சொல்லுங்க. ஏன் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? ஏன் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது? நல்ல படம் எடுங்க முதல்ல. நல்ல படம் எடுத்தா அது ஓடாம போனதே கிடையாது. சமீபத்திய உதாரணமே எத்தனையோ படம் நம்ம சொல்லலாம். குட் நைட்ல இருந்து, பார்க்கிங்ல இருந்து, லப்பர் பந்துல இருந்து, டிராகன்ல இருந்து எத்தனையோ படங்கள் நம்ம உதாரணம் சொல்லலாம். ஸோ நீங்க முதல்ல நல்ல படம் எடுங்க சார். நல்ல படமே எடுக்காம நினைச்சதெல்லாம் எடுப்பேன்னு எடுத்தீங்கன்னா, மக்கள் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, அது தவறான மனநிலை. இப்போ வடிவேல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு தூங்க விடாம பண்ணணும் ரிவ்யூயர்ஸ் அப்படிங்கிறாரு. தூங்க விடாம பண்ணணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நம்ம பார்டர்ல இருக்காங்கல்ல, பாகிஸ்தான் பார்டர்ல நம்ம இந்திய எல்லையில இருக்காங்களா ராணுவ வீரர்கள், அவங்களெல்லாம் இங்க வர வச்சு இந்த 10 ரிவ்யூஸையும் வந்து டப்பு டப்புன்னு சுட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். விட்டா என்ன பேச்சு பேசுறான்னு தெரியல. நான் கேட்கிறேன் சார், வடிவேலுக்குலாம் அது பேசுறதுக்கு தகுதியே கிடையாது சார், அருகதையே கிடையாது சார். ஒரு எப்படி சொல்றது, என்ன சார் நல்ல கலைஞர் அவர் என்ன சார்? சார் நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க, வடிவேலும் நல்ல கலைஞர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வடிவேலு நல்ல கலைஞர், ஆக சிறந்த கலைஞர். அதாவது காமெடி ஆக்டர்ஸ்லேயே வந்த காமெடி ஆக்டர் எத்தனையோ பேர் இருக்காங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் வடிவேலு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 25 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ரசிகர்களை வந்து பயங்கரமாக குலுங்க சிரிக்க வைக்கிற ஒரு காமெடியன். பாடி லாங்குவேஜ்லேயே வந்து எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காமெடியன். அவரை மாதிரி ஒரு காமெடியன் அப்படின்னா இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பெல்லாம் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த லூஸ் டாக் விடுறது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து எல்லாரையும் ஏற்றிக்க முடியாது. அதாவது உரிமையிலேயே பெரிய உரிமை என்ன தெரியுமா சார், ஜனநாயக உரிமையிலே வந்து கருத்து சுதந்திரம், அதாவது வந்து விமர்சனம் பண்ற உரிமை தான் வந்து பெரிய உரிமை. அந்த உரிமையை வந்து நீங்க தட்டி பறிக்க பாக்குறீங்க. நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனீங்க, நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி 3 நாள் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னா 3 நாள் எப்படி ரிவ்யூ பண்ணாம இருங்கன்னு சொல்லி எப்படி நீதிபதி சொல்லுவார். நீதிபதி தெளிவா சொல்லிட்டாரு, எங்கேயோ அஜர்பைஜான்ல இருந்து ரிவ்யூ பண்ணி போடுவாங்க, நம்ம எப்படி அதை வந்து கட்டுப்படுத்த முடியும்? இந்திய சட்டத்துக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள கட்டுப்படுறவங்க வேணா நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இப்படி நம்ம செய்ய முடியாதுன்னு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு. வடிவேல்லாம் இதெல்லாம் பேசி இன்னைக்கு பேசுறாரு தூங்குடாம பண்ணணும். எத்தனை தயாரிப்பாளர்களை வடிவேலு தூங்குடாம பண்ணியிருக்காரு தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் வடிவேலு தூங்குடாம கதற விட்டார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவோம், சங்கர் வந்து பாத்தீங்கன்னா பல தயாரிப்பாளர்கள் அவர் தூங்கிடாம கதற விடுவார். எத்தனையோ தயாரிப்பாளர்களை பிரம்மாண்டங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா கோடிகள்ல நினைச்ச கோடிகள்லாம் எடுக்கிறது, நினைச்ச மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறதுங்கிற மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் தூங்கிடாம பண்ணாரு. அதாவது சங்கரையே வந்து தூங்கிடாம பண்ணவர் வடிவேலு. அதாவது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி பார்ட் 2 எடுக்கலாம்னு சொல்லி அதுல வடிவேலு கமிட் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10-12 கோடி ரூபாய்க்கு அதுல வந்து படத்தை எடுக்க விட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த படம் வந்து 12 கோடி ரூபா மேலே இன்வெஸ்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட 3-4 வருஷமா வந்து அது நின்றுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றதுக்காண்டி எல்லாருமே வந்து அவரை சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. அதை இது எப்படியாவது வந்து படத்தை முடிச்சு கொடுங்க சார், ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா போட்டிருக்காரு அப்படின்னு எத்தனையோ பேர் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆனால் எதுக்குமே வந்து வடிவேல் வந்து மசிய மாட்டிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் போட்டிருக்க செட்டை மாத்துக்கங்கிறாரு. ஒரு நடிகன் செட்டை மாத்துறதுக்கு என்ன இருக்கு? செட்டுக்கும் ஒரு நடிகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது உங்களுக்கு ஒரு டயலாக் வந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, அது கொஞ்சம் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இயக்குனர்கிட்ட வந்து இது கொஞ்சம் வேணாமே சார், இதை கொஞ்சம் மாத்திரலாமா அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை வேணா இருக்கலாம். ஏன்னா நீங்க நடிக்கிறதுனால அந்த கதாபாத்திரத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு அருவுருக்க தகுந்த ஒரு காஸ்டியூம், வேற ஏதோ ஒரு அருவுருக்க தகுந்த ஒரு டயலாக், இது வந்து சமுதாயத்துக்கு எதிரான ஒரு டயலாக், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுல நடிக்க மறுக்கலாம். ஒரு செட்டு, அந்த செட்டு போட்டது எனக்கு பிடிக்கல, நான் சொல்ற மாதிரி போடுங்க அப்படின்னா செட்டு போடுறது ஆர்ட் டைரக்டரோட வேலை. உங்களுக்கு அந்த வேலை இருக்கா? நீங்க செட்டு போடுற வேலை உங்களுக்கு தெரியுமா? நீங்க சரி நான் கேட்கிறேன், செட்டை மாத்தினா நான் நடிக்கிறேன் அப்படின்னா செட்டை மாற்ற முடியுமா? நீங்க போய் ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி செட்டை போட முடியுமா? அதான் இது மாதிரி பண்ணி அந்த படம் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டப்படுத்தினாரு. அப்புறம் நாய் சேகர் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல ஏற்கனவே ஏதோ ஒரு பேர்ல வந்து நாய் சேகர்னு அவர் நடிச்சிருக்காரு. அதை வச்சு ஒரு படம் நாய் சேகர் நான் எடுக்க போறேன், எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தூரம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு அழுத்தம் கொடுத்து எப்படியாவது அந்த டைட்டிலை வாங்கணும்னு பார்த்தாரு. அது சதீஷுங்கிறவர் வந்து ஆல்ரெடி நடிச்சு அந்த படம் வந்து பாதி படம் முடிஞ்சிருச்சு. அந்த படமும் வந்து நாய் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. எங்களுக்கும் இந்த படம் வந்து இந்த பேர் வந்து பொருத்தமான பேர் சார், நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் சொல்றாங்க. இல்லை எனக்கு நாய் சேகர் வேணும், எனக்கு நாய் சேகர் தான் வேணும்.
அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. யாரு? ஏஜிஎஸ் நிறுவனம். அவங்க பெரிய நிறுவனம் முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அது வேற வழியே இல்லை. இப்போ நம்ம வந்து கேட்டு இல்லாமல் போச்சுன்னா நமக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போடுங்கடா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்னு போடுங்கடா கீழே குட்டியா, நான் வரேன்டா ரிட்டர்ன்ஸா என்னமோ கம்பேக்கா என்னமோ போட்டு அது ஒரு படத்தை எடுத்தாரு. என்ன நாய் சேகர் ரிட்டர்ன் ஆயிட்டாரா? திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டார் வீட்டுக்கு. அதாவது வந்து ஒரு பல வருஷங்கள் கழிச்சு பெரிய, அதாவது மார்க்கெட்ல வந்து பெரிய உச்சத்தை தொட போறேன் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வந்து மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டார். நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், அதுதான் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். எதுக்கு சொல்றேன்னா சார், எத்தனையோ தயாரிப்பாளர்களை வந்து வடிவேலுலாம் தொந்தரவு கொடுத்துருக்காரு சார். 25 லட்சம் ஒரு நாளைக்கு சம்பளம், டே பேசஸ்ல 25 லட்சம் வாங்குற வடிவேலு 7 மணி கால் ஷீட், சாயந்தரம் 6 மணிக்கு முடியும், காலையில 7 மணிக்கு வரணும்னா வர்றதே பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு தான் வருவார். 11:30 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கேரவனுக்குள்ள போய் எல்லாம் மேக்கப்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கீழே வந்து 12 மணிக்கு வந்து இந்த குரூப் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் அசம்பிள் பண்ண, டே நீ இங்கே நில்லு, நீ இந்த டைலாக் பிடிச்சு இதை பண்ணு ஓகேடா அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஷார்ட் அசம்பிள் பண்ணிட்டு ஓகே பிரேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3:30 மணிக்கு திரும்பி இறங்கி வராங்க சார். இறங்கி வந்து எப்பா ப்ரொடக்ஷன் டீ கொண்டாப்பா அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு 4 மணிலேருந்து 6 மணி நடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருக்கு அந்த ஒரு நாளைக்கு 25 லட்சம் சம்பளம் கொடுக்குறாரு. அந்த 25 லட்சத்துக்கு அவங்க வந்து உழைக்கிறாங்களா, நடிச்சு கொடுக்குறாங்களா, உண்மையோடு இருக்காங்களான்னா கிடையாது. இந்த இடத்துல நம்ம இந்த வடிவேலு மட்டும் சொல்ல முடியாது, இது எல்லா நடிகர்களும் இப்படிதான் பண்றாங்க. நடுவில் விஷால் வேற இருக்காரு. விஷால் அவர் பாத்தீங்கன்னா அப்பப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லூஸ் டாக் அவர் விட்டுக்கிட்டே தான் இருப்பார். இப்போ பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசியிருக்காரு சமீபத்தில். ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்ப அட்டாக், வடிவேல் கருத்துக்கு இது பண்ற மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. வடிவேலு கருத்தை வந்து அவர் ஒத்துக்கிறார், ஆமோதிக்கிறார், ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வந்து விஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவ்வளவு விஷமத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையா சொல்றேன். அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற அந்த 18 கோடி ரூபாய் ட்ரஸ்ட் பணத்தை டோட்டலா காலி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வந்து டோட்டலாவே அந்த பணத்தை காலி பண்ணி ஒண்ணுமே இல்லாம பண்ணி அது வந்து கடைசியா அவர் பதவி விட்டு போற ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. 6 கோடி இன்னும் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை மறுபடியும் பாத்தீங்கன்னா இளையராஜா வச்சு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்துறேன், ஒரு கச்சேரி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி நடத்தி அதுக்கு யாருமே டிக்கெட் வாங்கல. இவருக்கு தெரியும் அது கூட்டமே வராதுன்னு. நல்ல மழை காலத்தில் வந்து அந்த டிக்கெட்டை வந்து விற்கிற மாதிரி விற்று அந்த 6 கோடியும் பார்த்தீங்கன்னா சம்பளம் அந்த ட்ரூப்பு கொடுத்தேன், வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அது செலவாகி போச்சு, மேடையை போட்டாங்க, ஆர்ட் டைரக்டர் இவ்வளோ போட்டார், அதுன்னு சொல்லி டோட்டலாக ஜீரோ பண்ணிட்டு பை பை அப்படின்ட்டு போயிட்டார். கண்ணால் நடந்த நான் பார்த்த விஷயம். ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு நம்ம கலைவாண அரங்கத்தில் நடக்குது. அந்த கலைவாண அரங்கத்தில் நடக்கும்போது பொதுக்குழுனா என்ன, ஒரு பொதுக்குழுவை நேர்மையாக நடத்தணும். இது நடந்த விஷயம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நடந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவில் மேடையில் இருந்துக்கிட்டு அவரோட ஆட்கள் மேலையில் வச்சுட்டு கீழே எதிர்த்து கேட்குறவங்க ஒரு நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றீங்கன்னா அதுக்கு அதாவது அதிகப்படியானவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அப்படி ஆதரவு தெரிவிக்க மறுத்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் இதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு உடனே இம்மீடியட்டா ஒண்ணுமே நடக்கல, 20 நிமிஷத்துல ஜனகணமன அப்படின்னு சாங்க போட சொல்லிட்டாரு. போட்டோன்னே எல்லாரும் அப்படி நிக்கிறாங்க. தேசிய கீதம் பாடும்போது நிக்கதானே செய்வாங்க, பேசாம எல்லாரும் நிக்கிறாங்க. தேசிய கீதம் முடிச்சோன்னே அவ்வளோ பொதுக்குழு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் நான் நேரம் பார்த்தேன். நான் தயாரிப்பாளர் சங்கத்துல மெம்பரா இருக்கேன், நேரம் பார்த்தேன், இறங்கி போனார். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான போக்கு. மற்றவங்கள முதல்ல நீங்க சினிமா துறையில் இருக்கீங்க, நீங்க வந்து உங்க அப்பாவே தயாரிப்பாளர், நீங்க வந்து தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் நீங்க நடிகர்கள் எல்லாம் நடிக்கிறீங்க. தயாரிப்பாளர் இல்லாம நடிகர்கள் கிடையாது. நீங்க என்னதான் உச்சாணி கொம்புக்கு போனாலும் வேற ஒருத்த வந்து தான் படம் எடுக்கணும், ஒரு தயாரிப்பாளர் வந்து தான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நடிகர்கள் யாராவது நீங்க படம் எடுக்கிறீங்களா? ஒரு வேள்பாரி படத்தினுடைய 3 பார்ட்டை தயாரிக்கிறதுக்கு 1000 கோடியோட யார் வருவான்னு சங்கர் காத்துக்கிட்டு தான் இருக்காரே தவிர பரவாயில்ல இந்த படத்தை நம்மளே எடுப்போம், ஃபைனான்ஸ் வாங்குவோம், நம்ம அந்த 1000 கோடியை முதலீடு போடுவோம்னு சங்கர் வந்து தைரியமா எடுக்கிறாரா அப்படின்னா அவரோட கனவு படம்னு சொல்றாரு. அந்த கனவு படத்தை அவரே 1000 கோடி எடுப்பாரா கொடுத்து அப்படின்னா எடுக்க மாட்டாரு. ரியாலிட்டி இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு தயாரிப்பாளர் வரணும்னா அந்த தயாரிப்பாளர் வந்து நீங்க சாகடிச்சு கொன்னு புதைச்சிடணும் அப்படிங்கிற மனநிலையே வந்து இன்னைக்கு நடிகர்கள் வந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் பயங்கர உச்சகட்டம். இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இதுக்கு மேல பண்றாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியாது, அதனால இதோட முடிச்சுப்போம். ரொம்ப நன்றி சார். ரிவ்யூவர்ஸ் பத்தி பிரேம்குமார் அவர்கள் மற்றும் வடிவேல் கருத்து தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.